நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதிரை தலைப்பிலே இந்த நாளுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுமாக ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவின் தலைமுறையில் உள்ள குழப்பங்கள் என்பதை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். என்ன குழப்பம் இருக்கிறது பலர் நினைக்கலாம். வேதத்தை ஆழ்ந்து படித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இந்த குழப்பங்களை பற்றி அறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேதத்தை படிக்கவில்லை என்றால் பலருக்கு இது வாய்ப்புகள் இருக்காது. நம்முடைய பங்குகளை இன்னைக்கு புனிதர்களின் வரலாறுகள், அந்நியமுறையாப்பட்ட வரலாறுகள், விழா எடுப்பது, சப்பரம் எடுப்பது, இதை பற்றி தான் அதிகமாக நாம் பேசிக் கொண்டிருக்க முடிய வேதத்தில் உள்ள காரியங்களை பற்றி நாம் பேசுவது கிடையாது. பைபிள் ஸ்டடியோ வேதத்தை பற்றிய தியானங்களோ நம்முடைய ஆலயங்களில் நடப்பது கிடையாது. அப்படி ஒரு முயற்சிகளும் இல்லாத நிலையிலே இறைமக்களாக இருக்கிற நாம் தான் அப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்து அதை எப்படி மக்களை கொண்டு போய் சேர்ப்பது என்று அறியணும். இன்னைக்கு புறையெடுத்த மக்கள் பலர் ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இயேசு யூத குலத்தில் பிறக்கவில்லை, அன்னை மரியாள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் பிறந்தவர் அல்ல அந்த குழந்தை, எனவே இயேசு கிறிஸ்து கிடையாது, தாவீதின் வம்சத்தில் அவர் வரவில்லை, எனவே இயேசு கிடையாது, இயேசு கடவுள் கிடையாது, எனவே எழுதியிருக்கவை எல்லாம் முரண்பாடானவைகள், வேதம் சரி கிடையாது என்று பல புறகிணத்து மக்கள், புற மதத்து மக்கள் சொல்லுகிறார். இது நம் காதுகளுக்கு கேட்டிருக்குமோ இல்லையோ தெரியாது. இப்பொழுது அறிந்து கொள்ளும். நாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புகளை இப்படிப்பட்ட செய்திகளை நாம் அதிகமாக கேட்பது கிடையாது. நாம் விளையாட்டு காரியங்கள் அல்லது அரசியல் காரியங்கள் அல்லது சமூகம் நமக்கு பிரியமான காரியங்களை பற்றி நாம் பார்க்க முடிய இவைகளை பார்ப்பது கிடையாது. இவைகளெல்லாம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவைகள் தேவையில்லாமல் நம்ம காதுகளில் விழுந்து நாம் அதற்கு பின் சென்று விடக்கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கையாக இந்த பதிவை நான் பதிவிட விரும்புகிறேன். முதலாவதாக யோசேப்பின் வம்ச வரலாறை பற்றி குறிப்பிடும் பொழுது, தலைமுறையற்ற குறிப்பிடும் பொழுது மத்திய நற்செய்தி என்ன சொல்கிறார் என்றால், யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு என்று சொல்லுகிறார். தாவீது வரைக்கும் அப்படியே 14 தலைமுறை எடுத்துக்கொண்டு செல்கிறார். யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு என்று சொன்னார். லூக்கா நற்செய்தியில் அவர் எழுதும்போது யோசேப்பின் தகப்பன் ஏலி என்று எழுதி அவர் ஆப்தாம் வரைக்கும் 72 தலைமுறைகளை எடுத்துச் செல்கிறார். யோசேப்பின் தகப்பன் ஏலி என்று கூறுகிறார். இந்த 2 வித்தியாசங்களை வைத்துக்கொண்டு புறபதத்தில் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் வேதத்திலே முரண்பாடு இருக்கிறதே, எப்படி ஒரே வேதத்தில் ஒருத்தருக்கு இவர் ஒரு தகப்பன் என்று சொல்கிறார், அவர் ஒரு தகப்பன் என்று சொல்கிறார், பல கேள்விகளை கேட்கிறார். நாம் தெளிவாக ஒரு சில சிந்தனைகளை அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் மத்திய நற்செய்தி யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்களின் கருத்துக்கள் புரிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்ட காரியங்கள் அல்ல, யூதர்களுடைய என்ன எப்படி புரிந்து கொள்கிறார்களோ அதே போல் எழுதப்பட்ட ஒரு காரியம். அதன் தலைமுறையானது தாவீது மகன் சாலமோன், சாலமோனுக்கு வந்த எரபியாம், இப்படியாக வரிசையாக எழுதி கொண்டு வந்த ஆளுகை சேர்ந்த ராஜாக்கள் வழியாக எழுதி வந்திருந்த காரியம் மத்திய எழுதிய அந்த வம்ச வரலாறு. அதில்தான் யோசேப்பு தாவீது வம்சத்தில் வந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் லூக்கா எழுதும் போது அவரும் தாவீதின் வம்சத்தை தான் எழுதுகிறார். ஆனால் சாலமோன் வழியாக அந்த வம்சத்திலே நாத்தான் வழியாக வந்த வம்சத்தை பற்றி, தாவீதின் மகன் அந்த நாத்தான் வழியாக வந்த வம்சத்தை பற்றி அவர் எழுதி கொண்டு வரார். அதனால் 2 தலைமுறைகளுக்கும் உள்ள பெயர்களில் வித்தியாசம் இருக்குது. இதை படித்து பார்க்க நமக்கும் குழப்பங்கள் வரலாம். குழப்பம் இருக்க தேவையே கிடையாதுங்க. இதை தெளிவாக இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு பிறகு பெயரை வாசிக்கும் பொழுது மத்திய நற்செய்தியை சாலமோன் ஆரம்பிப்பார், அங்கே நாத்தானை லூக்கா ஆரம்பிப்பார். அதன் வழியாக அந்த தலைமுறையினாலே வித்தியாசங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அடுத்தவருடைய குற்றச்சாட்டு, யோசேப்புக்கு பிறந்த குழந்தை அல்ல இயேசு, எனவே அவர் யூதர் இடத்தை சேர்ந்தவர் அல்ல, எனவே அது உண்மையான இயேசுக்கு யூத வம்சத்தில் வந்தவர் அல்ல என்று கூறுவார்கள். தாவீதின் வம்சத்தில் வரவில்லை அவர் என்று கூறுவார்கள். ஆனால் யூத முறைப்படி ஒரு மகனை அவர் அடாப்ட் செய்து கொண்டால், அவரை தத்தெடுத்து கொண்டால், அவர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்க முடியுவது யூத வம்சத்துடைய. இதனால் தான் மத்தேயு அப்படி எழுதுகிறார். ஆனால் யோசேப்பின் குமாரன் ஒரு வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் அடாப்டேஷனாக எடுத்துக்கொண்டால் யூத வம்சத்தில் வருவார் என்பது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். 2வது காரியம் என்ன சொல்கிறார் என்றால், அன்னை மரியாள் பற்றி கவனித்து சொல்லும் பொழுது, உன் இனத்தாளாகிய எலிசபெத்து கருவுற்றிருக்கான்னு சொல்லும் பொழுது, உன் இனத்தாள் என்றால் என்ன அந்த அர்த்தம் என்று பார்க்கும்போது உன் சொந்தக்காரி, ஆங்கிலத்திலே ரிலேட்டிவ், இன்னும் ஒரு சில மொழிபெயர்ப்பிலே
கர்சன் என்று கொடுக்கப்பட்டது. உங்கள் சொந்தக்காரி என்றால் சக்கரியாவும் எலிசபெத்துமானும் ஆசாரிய ஊழியம் செய்வர்களே, லேவியர் ஊழியம் செய்வர்களே. அப்போ லேவியர் குலத்தில் தான் அன்னிமரியாள் வந்திருக்கானால் அவள் வயிற்றில் பிறந்த குழந்தையும் லேவி இனத்ததாக சேர்ந்தார்க்கும். எனவே யூத இனத்தில் அவர் பிறக்கவில்லை, அவர் லேவி இனத்தில் தான் பிறந்தார். எனவே உண்மையான கிறிஸ்து கிடையாது, தாவீது வம்சத்தில் பிறக்கவில்லை என்றெல்லாம் பெரிய குழப்பங்களை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே புறையினத்த மக்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் இதற்கு சரியான பதிலை அறிந்து கொள்ள வேண்டும். அறிய வேண்டும் என்றால் இந்த எலிசபெத் அம்மாளை பற்றி சொல்லும் பொழுது கிரேக்க பாசையிலே சுஜீனஸ் என்ற ஒரு வார்த்தை, இனத்தாருக்கு சுஜீனஸ் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. நாம் கலாச்சார அடிப்படையில் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் இனம், இந்திய இனம், மலையாள இனம், தெலுங்கு இனம் என்று சொல்லும் பொழுது பெரிய ப்ராடர் சென்ஸில் அது எடுக்கப்படும். அப்பொழுது அந்த இனத்தாருக்கு எல்லோரும் சொந்தக்காரர்களாக இருக்கணும் தேவை கிடையாது. அந்த இனத்துக்குள்ளே பல குழுக்கள், பல காதிகள், உள்ளே பல இனங்கள், பல சப் செக்ஸ் நிறைய இருக்கும். அந்த பிரிவினைகளுக்குள்ளே தான் சொந்தங்களுக்கு முடிய இனத்துக்குள்ளே சொந்தங்கள் இருக்காது என்பதை அந்த வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்கிறது என்றால், ஒன்று ரிலேட்டிவ் பை பிளட் ஆர் ரிலேட்டிவ் பை கண்ட்ரி, இனத்துக்கு தேசத்தின் சொந்தக்காரர் என்று தெளிவாக கொடுக்கப்பட்டது. மொழிபெயர்க்கும் பொழுது ஆங்கிலத்திலோ தமிழிலோ மற்ற மொழியில் மொழிபெயர்க்கும் போது இதை பற்றி அந்த காலத்தில் சிந்தித்திருக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் ஒரு விதண்டாவாதங்கள் வரும் என்று அவர்கள் யோசித்திருக்க மாட்டார்கள். அதனால் மொழிபெயர்ப்பை தவறில்லை, அவர்களை சிந்திக்க தவறிவிட்டார்கள் தான் உண்மையான நிச்சயம். மூல மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது இந்த அர்த்தம் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே ஃபெல்லோ கண்ட்ரிமேன், உன் தேசத்தை சேர்ந்த ஒருத்தர் என்பதுதான் உண்மையான அர்த்தமாக எடுக்கும் பொழுது எலிசபெத் அம்மாளும் அன்னை மரியாளும் அந்த தேசத்தை சேர்ந்த இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு இனத்தாளாக இருக்க என்பதைத்தான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும் என்பதை இதை தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்னை மரியாள் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தில் வந்தவர் என்பதும் உண்மையினால் கோத்திரத்தில் லிஸ்டில் வரும் பொழுது ஏலி என்பவர் அன்னை மரியாளின் தகப்பன் என்று ஒரு சில பேர் சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், அவருக்கு ஆண் குழந்தைகள் இல்லை. எனவே யோசேப்பு அவர் தன் மருமகனை மகனாக ஏற்றுக்கொண்டதாலே ஏலி தன்னுடைய மகன் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று கிரேக்கத்திலே இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் இருந்தது என்பதை நினைவுபடுத்தி அங்கே லூக்கா எழுதுகிறார் என்பதை விரிவழியாக நமக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் விளக்கத்தை கொடுக்கிறார்கள். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது எப்படி இருந்தாலும் சரி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யூதா குலத்தில் அவர் பிறந்தார் என்று. இன்னொரு காரியம் ஏற்கனவே நாம் தப்பித்தோம். யோசேப்பின் தகப்பன் இருந்தவர் யாக்கோபு இறந்த பிறகு அவருடைய தாயாரை யாக்கோபின் சகோதரரான ஏலி திருமணம் செய்து யாக்கோபுக்கு ஒரு வம்சத்தை உருவாக்கினார். இது யூத முறைமைப்படி உள்ள ஒரு வழக்கம். அதன்படி பிறந்தனாலே யூதனுடைய முறைமைப்படி எழுதும் பொழுது பெற்றோர் யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு என்றும், அவர் கிரேக்க முறைப்படி எழுதும்போது தகப்பன் ஏலி என்றும் அவர் எழுதுகிறார் என்பது ஒரு நல்ல கிளியரான விஷன் நமக்கு கிடைக்கிறது. எனவே இதெல்லாம் இதுக்கு மேலாக ஒன்று, தாவீதின் வம்சத்தார் யோசேப்பு என்பவர்களுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையான மரியாளிடத்தில் என்று வானதூதர் சொல்வதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் வம்சத்தில் கோத்திரத்தை சொல்லும் பொழுது அதே கோத்திரத்தை சேர்ந்த பெண்ணைத்தான் நியமனம் செய்வார்களே, வேறே கோத்திரத்தை பெண்ணை நியமித்துவது வழக்கம் கிடையாது யூதர்களிடத்திலே. எனவே இவைகளெல்லாம் எதை தெளிவுபடுத்தியிருந்தால், இயேசு கிறிஸ்து யூதா வம்சத்தில் வந்தார் என்றும், யோசேப்பு யூதா வம்சம் என்றும், அன்னை மரியாள் யூதா வம்சம் என்றும், அவருக்கு பிறந்த குழந்தை யூதா வம்சம் என்றும், அடாப்டர் யூதா வம்சம் என்றும், அவர் இயேசு கிறிஸ்துவானும் தெளிவாக நாம் அறிந்து கொள்வோம். இதை மற்றவர்களுக்கு சொல்வோம், எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். அறியாதவர்கள், குழப்பவர்கள், இவர்களுக்கு நல்ல பதிலை நாம் தெரிந்து கொள்வோம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறிஞ்சியதிலே உங்களை சந்திப்போம். பிரைஸ்.